இரவு நேர மர்மம். காரைக்குடி அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பழமையான அரண்மனை ஒன்று இருந்தது. அந்த அரண்மனைக்கிட்டே யாரும் இரவுகளில் செல்ல மாட்டார்கள். அங்க ஓர் பேய் இருக்கு என்றது முழு கிராமத்தின் நம்பிக்கை. ஒரு நாள் ராஜு என்ற இளைஞன் அந்த கதைகளை கேட்டு சவாலாக நினைத்துக்கொண்டு அரண்மனையில் இரவிலிருந்து வெளியே வர முடிவு செய்தான். பேய் எதுவும் இல்லாததுதான் உண்மை என்று உறுதியுடன் சென்றான். அந்த அரண்மனையை அடைந்து உள்ளே சென்றதும் ஜன்னல்களும் கதவுகளும் தானாக மூடிக்கொண்டன. குளிர்ந்த காற்று ராஜுவை வியப்பில் ஆழ்த்தியது. செங்குத்தான படிக்கட்டில் மேலே போக மிளகாய் குண்டுகள் போல ஒலி கேட்டன. மேல் மாடியில் சென்று பார்த்தான். அங்கே ஒரு பழைய ஆயினை காண முடிந்தது. அதனுள் இருந்தது ஒரு சிதைந்த காகிதம். அதில் தாமரை மலர் வரைந்திருந்தது. கீழே ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருந்தது. இங்கிருந்தோ போ, இல்லையெனில் உன் உயிரை இழக்க வேண்டும். ஆனால் ராஜு பின்னே செல்லவில்லை. மாறாக அந்த காகிதத்தை தூக்கிக் கொண்டான். திடீரென அந்த அறை முழுவதும் திகில் நடனம் போல் ஒலி எழுந்தது. நிழல்களும் நீண்டதாய் அசைந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் உருவம் தோன்றியது. அவள் கையில் இரத்தம் கொண்ட கத்தியை பிடித்திருந்தாள். நான் இங்கு சாட்சியாகவே இருக்கிறேன். என் மரணம் ஒரு பழிவாங்கல் என்று ஒலித்த குரல். அதை கேட்டு ராஜு காத்திருந்தான். அவளது கதையை கேட்டு அங்கிருந்த பழைய தாமரை சிலையை மீட்டு தந்தான். நிழல் மறைந்து சென்றது. அந்த நாளுக்கு பிறகு அரண்மனை பற்றிய திகில் கதைகள் மேலும் தொடரவில்லை. மர்மம் முடிந்தது. நிம்மதி பிறந்தது.